வணக்கம். ரீசெண்டாக இந்த கப்பில் அவங்க வீடியோ பார்த்தேன். எவ்வளோ அழகாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற பட்ஜெக்டான விஷயத்தை பற்றி மக்களுக்கு ஒரு புரியிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, போகாத ஒரு ஜிம்முக்காக அமௌண்ட்டு பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம போகவே மாட்டேங்கிறோன்னு சொல்லிட்டு இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இது நிறைய பேர் நம்ம ஃபேமிலியிலும் நாமளும் நம்ம கிடைக்கூட ஜிம்முக்கு மட்டும் கிடையாது. ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்தில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க செய்கிறாங்க அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போய் சேரும்போது அதில் நம்மளால் நிறையா விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி லாங் டேர்முக்கு கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியல. இதனால தான் வெயிட் லாஸ் அப்பப்போ எல்லாத்துக்கும் தடைபடுது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி விடாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம பிடிச்ச ஆக்டிவிட்டி நம்ம செய்யணும். அப்போ அந்த பிடிச்ச ஆக்டிவிட்டி நம்ம செய்யும்போது அதில் என்டியூரன்ஸ் நல்லாயிருக்கும், இன்டென்சிட்டி நல்லாயிருக்கும். ஒரு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேம் நம்ம விளையாடுறோம் அப்படின்னாலும் அதோட புத்துணர்வும் இருக்கும், ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் வில் பி சஸ்டைனபிள் அண்ட் லாங் டேர்முக்கு எனக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெல்ப் ஆகும். ஸோ கன்சிஸ்டன்சி ஃபெயிலியர் ஆகாது. நன்றி, வணக்கம்.